காளியப்பா. ரோசி நீயா? எஸ் எஸ் நானே தான் காளியப்பா. எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இதுக்கு மேல எப்படி இருப்பேன்னு தெரியாது. ஹாய் ஆண்டி. ஆமா காளியப்பா, இது யாரு? நானே அவங்க வீட்டுக்காரி, தாலி கட்டின பொண்டாட்டி. ஏன்டா காளியப்பா, உன் பொண்டாட்டி சொல்லிட்டே இருந்தா யாருக்கிட்டே ஃபோன் பேசுறான்னு சொல்லி நான் தாண்டா என் மகனை தூக்கி வச்சு தலைமலான நீ இப்படி செய்வேன்னு நான் நினைச்சே பார்க்கறா காளியப்பா. அட நீ வேற செத்த கம்முனிருமா, நீ வேற நீ எரியில் நெருப்புல வேற பெட்ரோலை ஊத்தி கொளுத்துற மாதிரி. காளியப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, இப்ப கல்யாணம் ஆகணும்ன்றியா ஆகக்கூடாதுன்றியா? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். எங்கம்மா போயிருந்தீங்க நீங்கெல்லாம்? ஏன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ 2 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களை பெற்று நான் பாட்டு என் வாழ்க்கண்டு போயிட்டு இருக்கும்போது நீ வந்து ஏமா தொந்தரவு பண்ற? மீனா சொல்றது தயவு செஞ்சு கேளு மீனா. கொஞ்சம் பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் பொறுத்து தான் பேச. செத்த அமைதியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் எனக்கு இருக்கிற கடுப்புல மொத்தம் என்ன செய்வேன்னு தெரியாது, கொலை கூட பண்ணிடும். கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா கொஞ்சம் அமைதியாருமா, என் உயிர் எனக்கு முக்கியம். கொல்றேன்னு சொன்னது உன்னே இல்லை என்ன. ஏமா நீ எவ்வளவு அழகா இருக்கிற, உனக்கு ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? அப்ப நான் அழகா இருக்கேன்னா? அடி உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க ஏண்டி கொஞ்சம் கூட எனக்கு புத்தி வேணாவா? நான் ஒன்றும் இந்த மாப்பிள்ளையே பிடிச்சி ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு, மாதம் 1 லட்சம்னு சொல்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் பிடிச்சி போய் ஒன்றும் நான் கல்யாணம் பண்ணிக்கல. அந்த முகரையை பாரு, அந்த முகரையை பார்த்தா யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இருந்து நான் கல்யாணம் பண்ணி எதுக்காக? மாதம் 1 லட்சம் சம்பளன்றதுனால. அம்மா சித்தி ரொம்ப அழகா இருக்கிறாங்கம்மா. இப்போ எதுக்கு அடிச்சிங்க? நானும் ஒரு சித்தப்பாவை கூட்டினாரேன். அப்போ உங்க சித்தப்பா நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்து சொல்றியா? ஏ மீனா, என்ன பேசுற? கொஞ்சம் ஓவரா தான் பேசுற. ஏங்க மாமா, நான் என்ன தப்பு சொல்லிட்டேன்? இப்போ நீங்க சொன்னது தானே நானும் சொன்னேன். நீங்க ஒரு சித்தியை கூட்டின்னு வந்துருக்கிறேன்னு பையன் நினைச்சிருக்கிறான். அப்போ நானும் ஒரு சித்தப்பாவை கூட்டின்னு வர்றது தானே சரி. மீனா புரிஞ்சுதான் பேசுறேன், புரியாது பேசுறேன். நீ நானும் ஒன்னா? அது எப்படிங்க மாமா? உங்களுக்கு வந்தா ரத்தமாக்கும், எனக்கு வந்தா தக்காளி சட்னி ஆகுமா? எல்லாம் ஒன்று தான். ஆண் பெண்ணு சமன்றது எல்லா விஷயத்துலையும் தான். கொஞ்சம் உஷாரா இருந்துக்காங்க. வாடா உள்ளார போலாம். கோப்பா எப்படியோ ஒன்று அம்மா கிட்ட அடி பண்ணி வைக்கிற வரைக்கும் கோப்பா உங்களுக்கு தூக்கு வரல இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இவங்களை முடுக்குங்க, இல்லைன்னா திருப்பி நான் வாங்குற அடியெல்லாம் நீ வாங்க வேண்டியதா இருக்குங்கப்பா. ரோசி தயவு செஞ்சு வீட்டு விட்டு போயிரு ரோசி. காளியப்பா காலேஜ் பண்ணும்போது இப்படிலாம் நம்ம லவ் பண்ணோம், இப்போ கடைசியில் இப்படி என்னை வெளியே போன்னு சொல்றேன் காளியப்பா. அம்மா ஆத்தா நீ நல்லா இருப்படி அம்மா சாமி. தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடுறி. இப்பே ரூமுக்கு போனா என்ன வாங்குறாளோ என்ன குத்துறாளோ தெரியல. தயவு செஞ்சு போயிடுறி ரோசி, உன் காலை கூட பிடிச்சிக்கிறேன். அட பாவி, கல்யாணம் பண்ணி இப்படி மாறிட்டியடா. சரி நான் போயிட்டேன். பாய் காளியப்பா. பாய் ஆண்டி. ஐயோ கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்களே தயவு செஞ்சு. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், லவ் பண்ணா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லையா அவளுக்கு நம்ம வீட்டு அட்ரஸை மட்டும் கொடுக்காதீங்க ப்ளீஸ்.